வழங்காவதியில குப்பை சாக்கடை ஒன்று தடுக்க முடியுமா முடியாது. அப்படி இல்லைன்னா எதுக்கு இந்த மாவட்டத்தில் வாங்க வழங்காவதியை சுத்தம் பண்ண உத்தரவாதம் முடியாது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பழங்காவேரியில் கழிவுநீர் கலப்பதையும் குப்பை கொட்டப்படுவதையும் தடுத்து பழங்காவேரியை தூர்வார வேண்டும் என 8 ஆண்டுகளாக கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இயற்கை விவசாயி ஒருவர் மண்டியிட்டு வந்து நூதன முறையில் மனு அளித்து தரையில் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி குத்தாலம் சீர்காழி தாலுகா பகுதியிலிருந்து வந்திருந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி மனுக்கள் அளித்தனர். அப்போது மாப்படுகையை சேர்ந்த இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்து கூட்டம் நடைபெறும் அரங்கிற்கு கையில் மனுக்களுடன் மண்டியிட்டு வந்து பழங்காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்த கோரி நூதன முறையில் மனு அளித்து தான் அளித்த மனுவிற்கு நடவடிக்கை எடுக்காததால் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகரத்தின் முக்கிய நீர் ஆதாரமான பழங்காவேரி வாய்க்காலில் கொட்டப்படும் குப்பைகள் மிகவும் மோசமான பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்துவிடப்படுவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியும் குப்பை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க கோரி 8 ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசன வசதி தரும் பழங்காவிரி தற்போது குப்பை மற்றும் கழிவுநீரால் சூழப்பட்டு இருப்பதால் காவேரி நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியில் மண்டியிட்டு மனு அளித்ததாக தெரிவித்தார். கொஞ்சம் பின்னாடி வந்தா நல்லா இருக்கும். வழங்காவதியில குப்பை சாக்கடை ஒன்று தடுக்க முடியுமா முடியாது. அப்படி இல்லைன்னா எதுக்கு இந்த மாவட்டத்தில் வாங்க நான் கீழே தான் உட்கார போன கூட்டத்திலே 30 நாளுக்குள்ள தீர்வு வைக்கணும். கீழே தான் உட்கார கீழே உட்கார்ந்துதான் கீழே உட்கார்ந்து. பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் பழங்காவேரி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் குப்பைகளை போடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். கண்டிப்பா செய்யணும். ஒண்ணுமே இல்லைன்னா சாக்கடை வீட்டுக்கு பின்னாடி விடலாம். இது தொடர்பாக திட்டம் தயாரிக்கப்பட்டு மாபெரும் தூய்மை பணி பழங்காவேரியில் மேற்கொள்ளப்பட்டு காவிரி தண்ணீர் செல்லும் வகையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் விவசாயி போராட்டத்தை கைவிட்டு இருக்கையில் அமர்ந்தார். மேலும் விவசாயி ஒருவர் மண்டியிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி நகராட்சியிலிருந்து யாரும் வந்திருக்கா? நகராட்சியில் மட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா நகராட்சிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. குப்பையை கொட்டுறது சாக்கடை விடுறது எல்லாம் நகராட்சியில விடுவாங்க. மயிலாடுதுறை கமிஷனர் வர சொல்லுங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. மயிலாடுதுறை கமிஷனர் வர சொல்லுங்க சார். அது என்ன காரணம் கேட்கணும். இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமா சத்தம் போட்டு இருக்காரு. பாசன பயன்பாட்டுக்கு அங்க இல்ல. ஆகவே அதை வந்து நான் எங்களுக்கு பயனற்ற நிலையில தான் அது இருக்குன்னு பொதுப்பணித்துறையில இருந்து ஒரு அவையில கூட்டம் வருது.